ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தச்சிட்ருக்க லேஸில் ஓரங்களில் ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். பிகினர் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைங்க. அதே மாதிரி எண்டில் முன்னாடி இருக்கிற லேஸ் கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் கொடுத்து தைச்சிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லா வரும். லைட்டாக சுருக்கம் வர மாதிரி கீழே இருக்க கிளாத்தை லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு மேலே இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் வர மாதிரி தைச்சிங்கன்னா அந்த வளைவுலலாம் இன்னும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வரும். நான் அப்படி தான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பொறுமையாக எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். நான் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறது, ஆஃப்லைன்லேயும் எங்களுடைய கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த அளவுக்கு துணி தைச்சா பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு தெரியுது, அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற நினைப்போடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்ந்து டெய்லரிங் கற்றுக்கோங்க. ஏன்னா டெய்லரிங்கில் கிடைக்காத ஒரு விஷயம் எதுலேயுமே அந்தளவுக்கு கிடைக்காது. நான் கிடைக்காத ஒரு விஷயம்னு சொன்னது மகிழ்ச்சியை தான். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பெண்களுக்கு அவங்கவுங்க செய்கிற தொழிலில் ஹாப்பி கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு நான் மிஷின் கிட்ட உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் மனசு லேஸ் ஆகிடும். ஸோ நான் ஹாப்பி ஆகிடுவேன். அதே மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தையல் மிஷின் தான். எனக்கு தெரிஞ்சு நான் கிளாஸ் எடுக்கிறவங்களே சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்தால் ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கோம், எங்களுக்கு கிளாஸ் போகிறதே தெரியல, ஸோ நாங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங்னு பிஸியாக இருக்கிறதுனால மைண்ட் நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கற்றுக்கிற அந்த டைமிங் மட்டும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க மைண்டு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் நான் நம்புகிறேன்னா, நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த நம்பிக்கையை கொடுக்கறது நம்மளுடைய கைத்தொழில் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன். பாய்.